ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் லைஃப் ஸ்டைல். வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டிலையே ரொம்பவே சூப்பரான சாஃப்டான பன் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ பன்னை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் தான் பயன்படுத்தியிருக்கேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது 1 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு 3/4 கப் அளவுக்கு தான் தண்ணி தேவைப்பட்டுச்சு. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டுக்கு பதிலாக ட்ரை ஈஸ்ட் சேர்த்திங்க அப்படின்னா 3/4 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணியில் ஈஸ்ட்டு சுகரை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போது மாவை பிசைஞ்சு வச்சுட்டோம். அதாவது தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவுலாம் பிசைவோம்ல, அந்த மாதிரி சாதாரணமாக தண்ணி தெளித்து மாவை உருட்டி தான் வச்சுருக்கேன். இன்னும் மாவை எடுத்து பிசைய ஆரம்பிக்கலை. இப்போது இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் எந்த வாசனையும் இல்லாத ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய் இந்த மாதிரி சேர்த்துக்க வேண்டாம். இப்போது இந்த மாவை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு நல்லா சாஃப்ட் ஆகணும், அது வரைக்கும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது டைமிங்னு பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிங்கனாலே போதுமானது. நல்லா சாஃப்டாக ஆகிடும், அது வரைக்கும் பிசைஞ்சிக்கோங்க. இப்போது ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போது இந்த மாவு காயாமல் இருக்க கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் சுற்றிலும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இது 1லேருந்து 1.5 ஹவர்ஸ் இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது ஒரு கரெக்டாக 1 ஹவர் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நம்ம எந்த அளவுக்கு மாவு வச்சோம், இப்போ நல்லாவே ரொம்பவே சூப்பராகவே உப்பி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் மறுபடியும் இதை ஒரு வாட்டி பிசைஞ்சிக்கலாம். இதை ரொம்ப அழுத்தி பிசையணும்னு அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போ லைட்டாக ஒரு வாட்டி பிசைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமா பீஸ் போட ஆரம்பிச்சிடலாம். எனக்கு இதில் கரெக்டாக ஒரு 6 பீஸ் அளவுக்கு வந்துச்சு. இப்போ இதை ஒரு பீஸாக எடுத்துக்கலாம். அதில் வெளியில் எந்த வித கிராக்கும் இல்லாத மாதிரி இந்த மாதிரி நல்லா மடித்து உள்பக்கம் வச்சுக்கலாம். உள்பக்கம் சுற்றிக்கிட்டு இப்போது அடியில் இந்த மாதிரி எல்லாத்தையுமே சுற்றி ஈவனாக ரவுண்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா பாலுமே ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு கேக் டின் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த பால்ஸ் எல்லாத்தையுமே உருட்டி வச்சிடலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டைரெக்டாகவே பேன்லேயே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுலேயே வச்சிடலாம். நான் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ இதே மாதிரி எல்லா பால்ஸையும் இதில் வச்சதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். கரெக்டாக ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ ஒரு பழைய தோசைக்கல் இருந்துச்சு அப்படின்னா அதை போட்டு நல்லா ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கேக் டின்னை உள்ளே சேர்த்துக்கலாம். கரெக்டாக ஒரு 3/4 மணி நேரம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கரெக்டாக 3/4 மணி நேரம் கழித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் சூடாக இருக்கும்போதே கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம் மேலால். இது கொஞ்ச நேரம் சூடு ஆறுற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இது சூடு ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம எடுத்தோம் அப்படின்னாலே ரொம்பவே ஈஸியாக வந்துடுது. பேக் சைடும் நம்ம நல்லா டக் பண்ணி வச்சதுனால
அழகான ஒரு ஷேப்பில் வந்திருக்கு. பார்க்குறதுக்கு அப்படியே பூ மாதிரி இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. இது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு இப்போ தொட்டு காமிக்கிறேன். பார்த்தாலே தெரியும் சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பட் இருந்தாலும் அதை தொட்டு பார்க்கும்போது அந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்துச்சு. இதை செய்கிறது ரொம்பவே ஈஸி. கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Welcome to my channel. Thank you for watching.